எப்பா டேய், உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? உங்களை தவிர யாரும் அரசியலுக்கு வந்துடக்கூடாதா? ஒருத்தன் தாண்டி உங்களை தாண்டி வந்துட்டா உடனே அவனை எப்படி அழிக்கிறதுன்னு கூட்டம் கூடி சேர்ந்து கட்டம் போட்டு யோசிப்பீங்க போல. விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தாப்புல, அவரையும் வச்சு செஞ்சீங்க. இப்போ அடுத்து விஜய் வந்திருக்காரு, அவரையும் வாழ விட மாட்டீங்க, வாழ விட மாட்டீங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு அரசு பேருந்துங்கிறத தமிழ்நாடுங்கிறதே தூக்குற உன் நோக்கம்தான் என்ன? நீ தெலுங்கு ஃபேமிலி, நீ கிறிஸ்டியனு, இது வரைக்கும் ஒரு 250 கோயிலை இடிச்சிருப்பியா நீ? உன் குடும்பத்துக்கு என்ன? உன் குடும்பம் சம்பாதிச்சிட்டீங்கல்ல, இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு வாழ்ந்துருவீங்கல்ல. சம்பாதிச்சேன்னா தின்னுட்டு போக வேண்டியானே. அது ஏன் எங்கள் மாதிரி ஏழை வாழப்பட்ட வயத்தில் அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை வளர விடாமையா உன்னை தவிர வேறு எவனும் அரசியல் பண்ணக்கூடாதா? என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? வாங்கடா, அடுத்தவனையும் வாழ விடுங்க. நீங்களாம் இப்போ ஒத்தையிலே சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருப்பீங்க. எவ்வளோதான் ஊழல் பண்ணுவீங்க? மண் அள்ளுறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க, ரோடு போடுறதில்ல. போன மாதம் போட்ட ரோடு இந்த மாதம் காலி ஆகிடுது. கேட்டால் நாங்கள் எல்லாம் பேட்ச் ஒர்க்கு. என்னத்தை தான் பண்ண போகிறீங்களோ? கடைசி வரைக்கும் எவனையும் வாழ விடாதீங்க. அரசியலில் இருக்கிறவனும் அவனை சார்ந்த குடும்பம் மட்டும் வாழ்ந்துட்டு போயிடணும். நான் இது எந்த கட்சிக்கும் சம்மந்தமாக சொல்லலை, காமனாக ஏற்கனவே இருந்த எல்லா கட்சியும் சொல்கிறேன். புதுசாக ஒருத்தன் வர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்தால் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் வெளியே வந்துடும்ட்டா? 5 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கான் ஒருத்தன். எப்படி 67 ஆரம்பித்து 2021 வரைக்கும் 4.5 கோடி தான் வந்திருக்கு. 4.5 லட்சம் கோடி தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்த இதில் மறுபடியும் ஒரு 4.5 லட்சம் கோடி, ஒரு 5 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி. 4 வருஷமாக இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்குது. இந்த 4 வருஷத்தில் எந்த பொங்கலுக்கும் காசு தரல, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சைக்கிளோ லேப்டாப்போ கொடுக்கல, எந்த ரேஷன்லையும் எந்த இதுவும் சலுகையும் கிடையாது. அப்படியே 1000 ரூபா போட்டோம்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொன்னாலும் அது நாங்கள் கட்டின வரி பணத்தில் வந்தது. அது இடையில வருது, வராமல் போகுது, எல்லாம் இருக்குது அதில். இவ்வளவும் பண்ணியாச்சு. இப்போ 4 மாதம் 3 மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னு சொன்னோன்னே டீச்சர்ஸுக்கு பென்ஷன் கொடுத்துருவாங்க, துப்புரவு பணியாளருக்கு கட்டிடம் கட்டி. அது என்னது? அது ஹஜ் புனித யாத்திரை போகிறவங்களுக்கு மட்டும் ஒரு வீடு, அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி கட்டி ஏர்போர்ட்டு பக்கத்தில் கொடுக்குறது. என்ன அவங்க கேட்டாங்களா? ஹஜ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் யாத்திரை இருக்குமா? வேறு அந்த கோயில் குளம் போகிறவங்களுக்குலாம் இடம் கொடுக்க மாட்டிங்களா தங்குறதுக்கு? இவனுங்களை நம்பி ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடும்போது எல்லாம் மொத்தமாக யோசித்து எதால் நல்லது நடக்குமோ அதை பண்ணுங்கள்.